கண்டிப்பா பைத்தான பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பைத்தான பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு குவியோட கோர்ஸ பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க எவ்வளோ சூப்பரா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பைத்தான பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா குவியோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு சர்டிஃபிகேட்டும் அவங்க குடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி பை பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது சும்மாவே வெறும் ஃப்ரீயாவே நம்ம எப்படி அந்த கோர்ஸ அப்ளை பண்ணிக்கிறது, எப்படி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு, நம்ம இந்த வீடியோவ ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குவி பிளாட்ஃபார்ம பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். உடைமைக்கு அடுத்தது புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, குவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சென்னைய பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி குவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னை மட்டும் இல்லாம உலக அளவுல கூட அந்த குவி அப்படிங்கிற கம்பெனி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் குவியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த குவியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் ஆகட்டும், எத்திக்கல் ஹேக்கிங்கை விட ப்ரோக்ராமிங் ஆகட்டும், அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாத்த விட அந்த ப்ரோக்ராமிங்க்கும் கோடிங்க்கும் அவங்க ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு லேர்னிங் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வாங்குற அந்த சர்டிஃபிகேட் 100% ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய குவியோட அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 இந்த அளவுக்கு கூட இருக்கலாம். பட் அதை வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் கீழே உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் காட்டும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள், லாஸ்ட் நேம், அதுக்கு அடுத்தது மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய மெயில் ஐடி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஜிமெயில் ஆகட்டும் அல்லது இமெயில் ஆகட்டும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கானதாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாமே என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. அதனால் என்னோடய அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்கு வரும். இந்த மாதிரி பேஜுக்கு வரல அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மை கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீ லைப்ரரி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பைத்தானை இங்கே ஃப்ரீயாகவே செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலேருந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் தான். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மை கோர்சஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த பைத்தான் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு பெய்டு கோர்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இந்த இடத்துல சொன்னாலும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வரல, ஃப்ரீ கோர்சஸில் வரல. பட் இந்த கோர்ஸ் லைப்ரரியில் வந்துருக்குது அந்த பைத்தான் அப்படிங்கிற கோர்ஸ். ஸோ பைத்தான் ஐஐடி சர்டிஃபிகேஷன் தமிழ்னு இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இதுதான் பாருங்கள், லேர்ன் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா சார்? நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இதை ஈஸியாக நம்ம லேர்ன் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுத்து என்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு அது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த பைத்தான் ஐஐடி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? வித் சர்டிஃபிகேட்டோட நமக்கு கொடுக்குறாங்க. ஐஐடி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை காட்டுறேன். சர்டிஃபிகேட்டை காட்ட முடியாது, பட் எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நான் காட்டுறேன். இந்த இடத்துல மை கோர்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி வரேன். கிளிக் பண்ணி வந்தோம் அப்படின்னா என்னோடய கோர்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ % கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே உங்களுக்கு அதில் காட்டுவாங்க. அப்படி நீங்கள் 100% ஃபுல்லாக முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயே ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. என்னுடைய இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால் அதை நான் காட்ட முடியல. உங்களுக்கு கீழேயே கெட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை காட்டுவாங்க. அந்த கெட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதாவது நீங்கள் அந்த 100% லெசன்ஸ் எல்லாமே பார்த்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டீங்க,
உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே நாலேஜ் இருக்குது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அந்த சர்டிஃபிகேட்ட கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, வேற ஒரு இடத்துல நான் ஃப்ரீயா சர்டிஃபிகேட்ட கிளைம் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சோலோ லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் அத கூட உங்களுக்கு சொல்லியும் காட்டுறேன். Play Store வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சோலோ லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணி, அதில கூட நீங்க பைத்தான கத்துக்கலாம். பைத்தான் மட்டும் இல்லாம HTML, CSS இதுலயே உங்களுக்கு புரோகிராமிங் லாங்குவேஜஸ் காட்டுறாங்க பாருங்க. C, C++, C#, HTML, CSS, JavaScript, ஆன்லைன் இது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. அதுக்கு கீழ இன்னும் சொல்லாத 20 புரோகிராமிங் லாங்குவேஜஸையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில உங்களுக்கு மேக்ஸிமம் நிறையவே புரோகிராமிங் லாங்குவேஜஸ் ஃப்ரீயாவே குடுத்துருப்பாங்க. ஸோ அத எல்லாமே நீங்க ஒரு கோடிங்க பத்தி படிக்கிறீங்க, ஒரு டாஸ்க்க பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த டாஸ்க்க உடனே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அடுத்ததுக்கு போ முடியும். ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா பிராக்டிஸ்க்கு இவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இந்த 2யுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2லயுமே ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னே நான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த கோர்ஸ அப்ளை பண்ணணும், வாங்கிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீயா நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க.